இருட்ட பார்த்து ஏன் மக்கள் பயப்படுறாங்க அப்படின்னா, ஒண்ணு சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு அது படி சொல்லிக் குடுத்து வளர்த்துருக்கலாம். இருட்ட பார்த்தா வந்து லைட்ட போட்டுருவாங்க. ஸோ வாழ்க்கையில வெளிச்சம் தான் ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே வெளிச்சத்த தேடி வாழ்க்கையில போகணும்னு சொல்றாங்க. ஏன் யாருமே இருட்டுக்குள்ள இருந்து தான் வெளிச்சத்த பார்க்க முடியும். வெளிச்சத்த பார்க்க முடியுங்கிறத யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம கண்ண மூடுனா நம்மளுக்கு என்ன தெரியுது? இருட்டு தான் வரும். வெளிச்சம் நமக்கு கண்ணுக்குள்ளேயே வராது. அப்ப இருட்டோட மகிமைய ஏன் யாருமே பேச மாட்றாங்க? இருட்டு இல்லாம வெளிச்சமும் கிடையாது, வெளிச்சம் இல்லாம இருட்டும் கிடையாது. இது பார்க்கறதுக்கு எதுக்கு போன மாரி தெரியலாம். இப்போ தோல்வி அடைஞ்சிட்டாலே நம்ம என்ன நினச்சிடும், வாழ்க்கையே போயிடுதுன்னு நினச்சிடும். ஏன்? நம்ம ஒரு தள்ளப்பட்டிருக்கோம். சரி, இது ஒரு டார்க்னஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன் அதுலேருந்து திரும்பி மீண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறது இல்லை? இதே இருட்டா வச்சுக்கோங்க, தோல்வியை ஒரு இருட்டா வச்சுக்கோங்க. இது மாதிரி என்ன சொல்கிறது, தனிமையை ஒரு இருட்டா வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இருட்டு நிறைய பேர் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் வீட்டு தனியாக படுத்து தூங்க மாட்டாங்க. ஏன்னா பயம். தனியாக வரத்துக்கு சாப்பிட போக மாட்டாங்க. ஏன்னா பயம். ஏன் இந்த பயம் உங்களுக்குள்ள வருது? தனிமையை கண்டு ஏன் பயப்படுறோம்? தனிமைக்கும் இருட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. என்னைய பொறுத்தவரைக்கும் நீங்கள் இருட்டை ஃபேஸ் பண்ணாமல் வெளிச்சத்தோட உண்மையான சந்தோஷம் அனுபவிக்கவே முடியாது. ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம் தான் என்னுடைய கருத்து.